வணக்கங்களே, இன்னைக்கான முதல் ப்ரோமோ வந்து இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு. என்னடா ப்ரோமோ இவ்வளவு லேட்டா ரிலீஸ் ஆயிருக்கு நீங்க யோசிக்கலாம். ஸோ ஷூட் கொஞ்சம் லேட்டா தான் நடந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி வீடியோல வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ப்ரோமோல என்ன இருக்கு அப்படின்னு டீகோட் பண்ணிடுறேன். ஸோ என்னென்ன நடந்திருக்கு, இங்க ப்ரோமோல பேசக்கூடிய விஷயங்கள் ஒண்ணு, அங்க நடந்த விஷயங்கள் ஒண்ணு தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அது என்ன எதுக்கு நான் டீகோட் பண்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட், லைவ் அப்டேட் தெரிஞ்சதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைவும் எனக்கு ஒரு பயங்கர மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ மறக்காம லைக் கொடுத்துருவீங்க நம்புறேன். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ராஜா ராணி, இந்த நாட்டுல ராஜாவோட ஆட்சியா இருந்துச்சா ராணியோட ஆட்சியா இருந்துச்சா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே இடையில அருண் பிரசாத் எழுந்திரிச்சு இவங்க ரெண்டு பேருமே ஆட்சி பண்ணலாம் சார், தளபதி தான் ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு. இப்ப வீட்டுல உள்ள கண்டஸ்டன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கு அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரையும் அவங்க அதாவது ராஜாவே ராணியும் தளபதிகள் வந்து ஓவர்டேக் பண்ணி ஓவர் ஷேர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அவங்க சொல்றாங்க. பட் ஆர்ஜே ஆனந்தி வயல்காட்டுல வந்தவங்க அதுக்கான இதை பயன்படுத்திக்காம விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்ஜே ஆனந்தி சொல்றாங்க. சரியா? பட் இதுல விஜய் சேதுபதியோட கண்டென்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா, இங்க அவங்க ஓவர் ஷேர் பண்றாங்க, இவங்க ஓவர் ஷேர் பண்றாங்களா இல்ல, எல்லாருக்கும் ஒரே இடம் தான் கொடுக்கப்படுது. சரியா? எல்லாருக்கும் ஒரே இடம். அதுல அவன் என்ன இண்டிவிஜுவலிட்டி காட்டுறான், என்ன கேம் விளையாடுறான் அப்படிதான். இப்ப ராஜா ராணிங்கிறது தளபதியோட ஒரு மேலுள்ள பொறுப்பு தானே. ராஜாவும் ராணின்னு நினைச்சா தளபதி அடக்கி பேச முடியும், ஆனா தளபதியால ராஜாவை அடக்கி பேச முடியாது. பட் அதை அங்க பண்ணிருக்காங்க அப்படின்னா அது அவங்களால முடியாத இயலாமை. அது ராணியா இருந்தாலும் ராஜாவா இருந்தாலும் அவங்களால முடியாத இயலாமை. அதை தான் வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ ராணோ கொஞ்சம் ஒழுங்கா கேம் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி சாச்சனாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், சாச்சனாவோட சிஸ்டரை பார்த்து அவரே வந்து பாத்தீங்கன்னா ஷாக்கா இருக்காரு. சாச்சனா என்ன இங்கே உட்காந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி வெளியில உட்காந்து பார்த்துட்டு கேட்டிருக்காரு. ஸோ கேட்டுட்டு அப்புறம் சாச்சனா வந்து பார்க்கணும்னு சொல்லி அடம் பிடிச்ச மாதிரிலாம் வந்து பேசியிருக்காங்க. அப்புறம் சாச்சனா உனக்கு இது மூன்றாவது வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருக்காரு. எனக்கு தெரியல ஏன் வாய்ப்பு கொடுத்து எங்களை போட்டு சாவடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு வெளியில் அனுப்பிடுங்க அடுத்த வாரம் மாதிரி, ஏன்னா காதெல்லாம் வலிக்குதியா கருத்து, தயவு செஞ்சு அனுப்பிடுங்க. ஸோ மக்களே, இந்த ப்ரோமோல இருக்கக்கூடிய விஷயங்கள் நான் தெளிவாக உங்களுக்கு டீகோட் பண்ணி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்து வரக்கூடிய ப்ரோமோ வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது கூட வரலாம் ரஞ்சித்தை பத்தி. ஸோ அது என்னங்கிறத நான் இந்த இடத்துல கார்டு கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். லைவ் அப்டேட் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.